சின்ன மேஜிக் செஞ்சு காட்டுவாங்க. பண்ணிக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி அரிசி மாவு சிப்ஸ் செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்துட்டு இதுக்குள்ள போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்துல போட்டுக்கிட்டு சுடுதண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச இது வந்து இதுக்குள்ள போட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கணும். ஆயிடுச்சு. ஒரு பேன்ல வந்துட்டு அது ஃப்ரை பண்றதுக்காக எண்ணெய் ஊத்திக்கலாம். அது நல்லா ஹீட் ஆகட்டும். எங்க பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கேட்ட உடனே எப்பவுமே பொட்டேட்டோ சிப்ஸ், சாக்லேட், ஐஸ்கிரீம் இந்த 3 மட்டும் தான் சொல்லுவோம். நிறைய சாப்பிட்றது வந்து சிப்ஸ் தான் சாப்பிடுவோம். அதனால வந்துட்டு நான் டெய்லி பொட்டேட்டோ சிப்ஸ் கொடுத்தா அன்ஹெல்தி இல்லையா, அதனால ஒரு நாள் கோதுமை சிப்ஸு, ஒரு நாள் அரிசி மாவுல செய்கிற சிப்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பசங்க கேட்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க இல்லைங்களா? அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துட்டு ஒரு சின்ன மேஜிக் செஞ்சு காட்டுவாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர். அது மேஜிக் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நம்ம அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நெக்ஸ்ட் இன்னும் ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மாதிரி உங்கள் பசங்களை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்க ஏதாவது செய்யும்போது ஆக்டிவிட்டீஸு. ஓகே, இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. ಬಂದಿಲ್ಲ ನೀನ್ ಮಾಡು. ಹಂಗೆ ಬಂದಿಲ್ಲ ಹೌದಾ? ಇದು ನೀನ್ ಮಾಡಿ ತೋರಿಸ್ ನಂಗೆ. ಬಂದಿಲ್ಲ. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா இதுக்குள்ளே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் வந்துட்டு பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம பாப்பா வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருக்கா எப்போ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதுக்காக கொஞ்சமாக பெப்பர், பெரியவங்க சாப்பிட்டா கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் நிறைய. ஆனால் பாப்பா சாப்பிட்றதுனால கொஞ்சமாக பெப்பர், சால்ட் மட்டும் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக சால்ட், கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. சவுண்டு கேட்டாலே நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு. பாப்பா வந்து ரெடியாக இருக்கா. இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. நீங்களும் பாருங்கள். சிக்கு டேஸ்ட் நோட். ಸೂಪರ್ ಆರ್ಕು ಹುಡುಕು ಚೆನ್ನಾಗಿದೆನಾ? ಚಿಪ್ಸ್ ಬೇಕಾ ಇದು ಬೇಕಾ? இதே ಬೇಕಾ? சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye bye. See you on next video.